அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாசி 22ஆம் நாள் 6/3/2026 அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி நடைபெறவிருக்கக்கூடிய சனி பெயர்ச்சியோட பலன்கள். அன்றைய தினம் காலை 7:56 மணிக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி செல்ல உள்ளார். சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் வரும். அதுவும் சனி பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே அடிவயிறுலாம் கலக்கும். ஏன்னா அவர் நமக்கு என்ன செய்ய போகிறாரோ, நல்லது செஞ்சால் நம்ம தப்பிச்சோம், அதுவே நம்மளை வச்சு செஞ்சாருன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்ட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. இந்த சனி பகவானுக்கு மந்தன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய கால் சிறிது ஊனம், அதனால் அவர் பொறுமையாக தான் நடந்து போவார். அது மட்டும் இல்லாமல் கிரகங்களில் சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கின்றது, சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கின்றது. கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பதில் வல்லவர் சனி பகவான். சனியை பார்த்து நம்ம எந்த அளவுக்கு பயப்படுறோமோ, ஏன்னா எந்த அளவுக்கு அவர் நமக்கு வாழ்க்கையில் ஒரு துன்பங்களை தருகிறாரோ அதே அளவுக்கு வாழ்க்கையில் இன்பத்தை தரக்கூடியவரும் அவர்தான். அவர் ஒரு நீதிமான். நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு சில பாடங்களை புகட்டுவதில் அவர் வல்லவர். ஸோ சனி பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அதாவது சனியின் பிடியில் சிக்காமல் நான் இருப்பேன் அப்படின்னு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானையே சனீஸ்வரன் பிடித்திருக்கிறார். சனி பகவான் நம்ம பிடிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு சிவபெருமான் ஒரு குகையில் போய் 7 வருஷம் அமர்ந்துடுறாரு. நம்மளை பிடிக்கலை, நம்ம தப்பிச்சு இந்த குகை உள்ளார வந்துட்டோன்னு அவர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறார். 7 வருஷம் முடிஞ்சு அவர் குகையை விட்டு வெளியிலே வரும்பொழுது அங்கே சனீஸ்வரன் அமர்ந்திருக்கிறார். எப்படி நான் உன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சிவபெருமான் சனி பகவானை பார்த்து கேட்குறாரு. அதற்கு சனீஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை பிடிச்சதால தான் உங்களுடைய மனைவி உமாதேவியை பிரிந்து நீங்கள் தனியாக இந்த குகையில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாராம். ஸோ சிவன் கூட சனிக்கிட்ட இருந்து தப்புவது கிடையாது, தப்பவும் முடியாது. நம்ம அந்த மாதிரியான அந்த சனிலாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு சில பாடங்களை கற்பிக்கும் பொழுது அது நமக்கு நல்ல அனுபவமாக இருக்கும். பிறருக்கு நாம் நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருப்போம். உலகம்னா என்ன, இது இப்படி தான் இருக்கணும், இவங்கக்கிட்ட இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு பாடத்தை புகட்டுவது யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். இந்த சனிப்பெயர்ச்சி அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு 5 ராசிகளுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒளிமயமான எதிர்காலத்தை தருகின்றது. 4 ராசிகள் மிக மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது பயமுறுத்துவதற்கான பதிவு கிடையாது. நம்ம அந்த 4 ராசிக்காரர்கள் சில விஷயங்களை ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்யும் பொழுது சனி பகவானோட அருள் அவர்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ராசி வாரியாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு 7 சனி ஆரம்பம். அவங்களுக்கு விரய செலவு ரொம்ப அதிகமாக வரும். குடும்ப செலவு அதிகரிக்கும். விரய செலவு வருதுன்னா அவங்க கல்யாணம், வீட்டில் கல்யாணம் செய்கிறது அல்லது சொத்து வாங்கிறது, வீடு கட்டுறது, இதை மாதிரியான செலவுகள் செய்து அந்த விரய செலவை பயன்படுத்திக்கலாம். அவங்க செய்யக்கூடிய உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். அதே மாதிரி அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி கவசம் அப்படிங்கிறத படிக்கணும். அதை அவங்க அவசியம் செய்யணும். முருகன் கோவிலுக்கு சென்று வருவது அப்படிங்கிறது நல்லது. மேஷம் இப்போ நம்ம பார்த்தது மேஷம். அடுத்து 2வது நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபம். ரிஷபத்துக்கு லாபச்சனி, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். வேலையில்லா பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். அவர்களுடைய வாழ்க்கை துணைவிக்கும் வேலை கிடைக்கும். அதனால் வருமானம் பெருகும். சுப செய்திகள் தேடி வரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். ஒத்துழைப்பு தராத உடன்பிறப்புகள் கூட அவங்களோட ஒத்து போவாங்க. சரிங்களா? அவங்க என்னென்னலாம் எதிர்பார்த்தாங்களோ அது எல்லாமே நடக்கும். இவங்க ரிஷபராசிக்காரர்கள் திருக்கடையூர் அபிராமி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. 3வது மிதுனம். நம்ம பார்க்க போகிறது மிதுனம். புதிய தொழில் தொடங்கலாம். அவங்க பெற்றோர் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அவங்களுக்கு சின்னதாக ஒரு விஷயம் உடல் நலக்குறைவு ஏற்பட்டாலும் நம்ம அதை கவனம் எடுத்து பார்த்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும்.
இவங்க மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தலைமை பதவி அப்படிங்கிறது தேடி வரும். ப்ரமோஷன், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே நடக்கும். திட்டை குரு வழிபாடு இவங்க செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கடகம். கடகம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாங்க. இது நாள் வரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் தீரப்போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சனி பகவான் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வருவது அப்படிங்கிறது நல்லது. நிறைய புதிய இடங்கள்லேருந்து நீங்கள் இத்தனை நாள் எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது. இது வந்து உங்களுக்கு அற்புதமான பொற்காலம். சனி பகவான் ஸ்தலங்களுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம். அதே போல் நங்கநல்லூர் விஸ்வரூப ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது போயிட்டு வாங்குங்க. நெக்ஸ்ட்டு சிம்மம். சிம்மத்துக்கு வந்து இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது. இப்போ வந்து நிறைய பேர் ரொம்ப பயந்துக்கிறாங்க, சிம்மம் வந்து ரொம்ப ஆபத்தில் இருக்குது அப்படின்ட்டு. பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. ஆனால் ஒன்று பொறுமை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 அவசியம். அலைச்சல் அதிகமாகும், எடுக்கிற காரியங்களில் தடைகளாகும். 10 நாளில் முடிய வேண்டியது 10 மாதம் இழுத்தடிக்கும். அதே போல் கவனச்சிதறல் அப்படிங்கிறது அதிகமாகும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் மிக 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 அவசியம். நீங்கள் வந்து சனிக்கிழமையில் நவக்கிரக வழிபாடு செய்யலாம். அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு செஞ்சு வரலாம். நேரம் கிடைக்கும் பொழுது வாய்ப்பு கிடைத்தால் திருநள்ளாறுக்கு நீங்கள் ஒரு முறை போயிட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு கன்னி. கன்னிக்கு வந்து கண்டகச்சனி. நீங்கள் எவ்வளோதான் உங்களுடைய மூளையை குழப்பி மதிநுட்பத்தால் புதிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தாலும் அதில் வந்து தடைகள் வரும், தாமதங்கள் வரும். ஏன்னா மந்தன், சனி பகவான் அப்படிங்கிறவர் மந்தன். ஸோ மந்தன் வந்து உங்களை வந்து ரொம்ப அலைச்சலை கொடுப்பார். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். பட் எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் பண்ணுவீங்க. அதே போல் நேரம் கிடைக்கும்பொழுது நீங்கள் பிள்ளையார்பட்டி போயிட்டு வரலாம். விநாயகர் வழிபாடும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று செய்யலாம். அடுத்ததாக துலாம். துலாம் வந்து ரோகச்சனி. அவங்களுக்கு சகோதர ஒற்றுமை வந்து அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள், பயணங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கும். தனலாபம் அதிகரிக்கும். பதவி மாற்றம், இடம் மாற்றம், வீடு மாற்றம் இது எல்லாமே ஏற்படுங்க. மதிப்பு மரியாதையும் கூடும். வராகி வழிபாடு நீங்கள் செய்கிறது நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் வராகி வழிபாடு. அடுத்தது விருச்சிகம். விருச்சிகத்தில் பஞ்சமச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனியிலிருந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் விடுதலை பெறுகிறார்கள். அடுத்து அவர்களுக்கு பஞ்சமச்சனி, பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். சொந்தக்காரர்கள் வந்து பாராட்டக்கூடிய வகையில் அவங்க இருப்பாங்க. அவங்க பூர்வீக சொத்தில் பங்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகளும் அவர்களுக்கு வந்து சேரும். அதே போல் புதிய சொத்துகளும் அவர்கள் வாங்கலாம். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இவங்க வந்து சிவன் கோவில்களுக்கு செல்வது நல்லது. அதே போல் வைரவன் பட்டி மார்த்தாண்ட பைரவரை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். தனுசு ராசிக்காரர்களே, ஏதாவது ஒரு சின்ன உடல் நலனில் குறைபாடு வந்தாலும் அதை ஆரம்பத்திலேயே நீங்கள் போயிட்டு பார்த்துடுறது அப்படிங்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் எது வந்து நல்லது செய்யணும்னு நினச்சி செஞ்சாலும் அது வந்து கெட்டதாகவே தான் முடியும். நட்பு கூட அவர்களுக்கு பகையாகும். இந்த காலகட்டத்தில் கோபத்தை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது. உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரும். மனக்கவலை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னாலே மனக்கவலை அதிகரிக்கும். நீங்கள் வந்து திருநள்ளாறு போகலாம், கூச்சானூர் போகலாம், சூரியனார் கோவிலுக்கு சென்று வரலாம். அடுத்ததாக மகரம். மகரத்துக்கு இனி கவலை வேண்டாம். நல்ல காலம் பிறக்க போகுது. நல்ல ஆதாயம் தேடி வரப்போகுது. அன்பு நண்பர்களோட ஆதரவு பெருக போகுது. அயல்நாடு சென்று பணிபுரியும் ஒரு வாய்ப்பும் வரப்போகிறது. தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. ஆக மொத்தம் நன்மை தரும் சனி பெயர்ச்சி மகரக்காரர்களுக்கு. அடுத்ததாக கும்பம். கும்பத்துக்கு பாதச்சனி. ஸோ பதவி உயர்வு, புதிய தொழில் தொடக்கம், அவங்களுடைய மனசில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அவங்க வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. கடைசியாக நாம் பார்க்க போகிறது மீனம். மீனத்துக்கு ஜென்மச்சனி. கவனமாக இருக்க வேண்டும். மிக மிக கவனம் தேவை. கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பொதுவாக விட்டு கொடுத்து போவது அப்படிங்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொறுமையாக இருப்பது மிக மிக நல்லது. பட்டமங்கலம் குரு பகவான் கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. ஸோ இப்போ நம்ம வந்து அனைத்து ராசிகளுக்கும் கிடைக்கக்கூடிய பொது பலன்களை நம்ம பார்த்தோம்.
இதில் ராஜயோகம் பெறக்கூடிய 5 முக்கியமான ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், விருச்சிகம், மகரம் மற்றும் கடகம். மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 4 ராசிகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம், கும்பம், மேஷம் மற்றும் சிம்மம். மற்ற ராசிகள் நடுத்தரமான பலன்களை பெறுகிறார்கள். சனி பகவானோட அருளை பெறுவதற்கு நாம் வீடுகளில் செய்ய வேண்டிய சின்ன சின்ன வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு தினமும் சாப்பாடு வைப்பது, நவகிரக சந்நிதியில் சனிக்கிழமையில் கருப்பு எள்ளு, அந்த எள்ளு தீபம் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுவோம். அதே போல் உடல் ஊனமுற்றவர்களுக்கு நம்ம கருப்பு நிற வஸ்திர தானம், நம்மால் முடிந்த உணவு தானம் ஏழைகளுக்கு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு நாம் உதவி செய்வது அப்படிங்கிறதும் நல்லது. ஸோ நம்ம இப்போ சொன்ன நம்ம சில விஷயங்களை நாம் பின்பற்றும்பொழுது நிச்சயமாக எந்தவித பெரிய பாதிப்புகளும் வராமல் நாம் சனி பகவானின் அருளை பெற்று மிக எளிதாக இந்த 2.5 வருட காலத்தை நாம் கழிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.